தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கோ அறிஞர்களுக்கோ இவற்றை வெளிப்படுத்தாமல் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற அளவுக்கு ரொம்பவே பிரியமுள்ள குட்டீஸ்களே, உங்க எல்லாருக்கும் கண்ணான கண்மணிகளை நிகழ்ச்சியின் சார்பாக அன்பான வணக்கங்கள். சின்ன குறிப்பிடம் தானே, இதெல்லாம் படிக்காதவங்க யாரும் இருப்பாங்களா? சின்ன குறிப்பிடம் சொல்லி ஒரு புக் இருக்கு. ஆமா, நான் குட்டி பையனா இருக்கும்போது நான் அதை பாத்திருக்கேன். ஓ சரி. அந்த சின்ன குறிப்பிடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும். ஆமா, நான் கூட படிச்சிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் பேஜ் திறந்தினாலே இல்ல, திறந்தா தந்தை மகன் தூய ஆவியார் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்குமே பிரேயர்லாம். ஆமா, ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்? அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆமீன் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதுக்கு அடுத்தது நம்பர் 2 அப்படின்னு இருக்கும். அது நிறைய தமிழ்ல எழுதி இருப்பாங்கப்பா. உனக்கு அது தமிழ் படிக்க தெரியாதா? நீ என்ன, நீ சின்ன பிள்ளையா? நீ இன்னும் இல்ல, எனக்கு தெரியும்பா. நீ இருந்தாலும் நீ சொல்லணும்னு ஆசைப்படுற இல்லையா? நம்ம குட்டீஸ் எல்லாம் நீ சொன்னாதான் கேட்பாங்க. அதுக்குதான். சரி, அதெல்லாம் விடு. அந்த தந்தை மகன் தூய ஆவி அப்படிங்கிறவங்கள பத்தி எனக்கு ஒரு டவுட். அதாவது தந்தை மகன் தூய ஆவி அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் நீ சொன்ன இல்லையா? அவங்க 3 பேரும் ஒரே ஆளா இல்ல 3 பேரா அப்படின்னு சொல்லி நம்ம குட்டீஸ்க்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்காம்பா. சொல்லிடுறேன். நீயே இது வந்து ஒரு நல்ல கேள்வி. இது கண்டிப்பா இது வந்து நம்ம குட்டீஸ் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. என்னன்னா, தந்தை மகன் தூய ஆவியார் 3 பேரும் வெவ்வேறு ஆட்கள் தான். சரி. ஆனா அவங்களுக்கு ஒரே விருப்பம், ஒரே வல்லமை, ஒரே தேவ சுபாவம் இருக்கு. ஓ, அப்படி பார்க்கும்போது அவங்க 3 பேருமே வெவ்வேறு ஆட்களா இருந்தாலும் ஒரே கடவுளா இருக்காங்க. ஓ, 3 பேரா இருக்கும் ஒரே கடவுள். ஆமா. சரி, நம்ம குட்டீஸ் எல்லாருமே அவங்க டேலண்ட காட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதை பாத்துருவோமா? இது வாட்ஸ்அப் வாண்டுகள். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம். இது வாட்ஸ்அப் வாண்டுகள். இது வாட்ஸ்அப் வாண்டுகள். ஒரு நாள் ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்று கொண்டே இருக்கும்போது திடீர்னு திருடர்கள் அந்த மனிதரை நோக்கி அவரை அடித்து உடைத்து அவரிடம் இருந்து பணத்தையும் அவர் பொருட்களையும் அவர் ஆடைகளையும் உடைகளையும் எடுத்துவிட்டு அவர் ஓடிவிட்டார். அப்பொழுது அவர் உச்சி வெயிலில் இருக்கும் போது ஒருவர் வந்தார். அவர் ஒரு ஆசாரியர். அவர் வந்து கொண்டிருக்கும் போது இந்த மனிதனை பார்த்தார். அப்பொழுது இவர் யார்? இவர் நமக்கு சொந்தமா இல்லைன்னா நம் உதவியாளரான்னு சொல்லிவிட்டு அவர் உதவி பண்ணவில்லை. இரண்டாவதாக ஒரு லேகியன் வந்தார். அவர் இன்னைக்குதான் நான் புதிய ட்ரெஸ் போட்டிருக்கேன், இவரை நாம் காப்பாற்றணும் என்றால் நம்ம ஆடைகள் எல்லாம் ரத்த கரையாயிரும் சொல்லி அவரும் காப்பாற்றவில்லை. மூன்றாவதாக ஒரு நல்ல சமாரியன் வந்தார். அவர் கழுதையின் மேல் இருந்து அமர்ந்து வந்தார். அப்பொழுது அருகில் கடந்த அந்த மனிதனை பார்த்து கழுதையின் மேலிருந்து அமர்ந்தவர் கழுதையின் மேலிருந்து இறங்கி அவர் அருகில் கடந்த அந்த மனிதனை பார்த்து, ஐயா, உமக்கு என்ன ஆயிட்டு? உங்களை யார் இப்படி புண்படுத்தியதுன்னு சொல்லி கேட்டு அவரிடமிருந்து தண்ணியும் கொடுத்து அவருக்கு காயங்களுக்கு எல்லாம் கெட்டும் போட்டு அவர் கழுதையின் மேல் அமர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சத்திரத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த மருத்துவரிடம் சொல்லி, ஐயா, இவருக்கு என்ன எல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு விடுங்க. இவருக்கு நான் என்னெல்லாம் எவ்வளவு பணம் ஆகுதோ அது நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று மனசார சொன்னார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயிருந்து தேடி வந்த நல்ல நேசரே,
God our shepherd, God is my shepherd. I have everything I need. He leads me to rest in field of green grasses. He led me to quiet pools of fresh water. He gave me new strength. He guided me either that but as I promise, even if I go through the deepest darkness, I will not be afraid. For you are with me, your shepherd orders of protect me. You prepare a banquet for me, where my enemy can see me. You welcome me as an honored guest and fill my cup to the brim. I know that you work in sense and I will be with me all my life, and your house will be my home as long as I live. சத்திய தேவட்டாயே நீ மக்களுங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சகா சகாயே மாதா சத்திய தேவட்டாயே நீ மக்களுங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரம்மா. கண்ணே கல்வாய் நின்று உம்மையாகென்றுயிரோ சதா சகாயே மாதா சத்திய தேவட்டாயே நீ மக்களுங்களுக்காம் மன்றாட வேண்டும் அம்மா. To the Lord for safety, whoever remains under the protection of the Almighty can say to him, You are my God, near righteously keep you safe from all hidden dangers and from all deadly diseases. He will cover you with his wings and you will be safe in his care. His faithfulness will protect and defend you. You need not fear at any dangers. At night or sudden attacks during the day, all the places hide in the dark, all evils that kill day, let 1,000 may fall dead beside you,
10,000 all around you to protect you wherever you go. He will keep your hands with feet hurting from feet on the stairs. You will turn fierce lions and snakes, fierce lions and poisonous snakes. God says of them who those who love me and acknowledge me as Lord. When they call to me, I will answer them. In their trouble, I will be them. I will rescue them, honor them, bathe them, lovely for to save them. கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா என்னோட மனசு என்னென்னமோ இருக்குது எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா ஏசப்பா ஏசப்பா மாசானுள்ள ஏசப்பா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா என்னோட மனசுல என்னென்னமோ இருக்குது எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா ஏசப்பா வாங்கப்பா மாசப்பா அள்ளித்தாங்கப்பா ஏசப்பா நீங்க வாங்கப்பா உங்க பாசத்தை அள்ளித்தாங்கப்பா ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா தான் இருக்கணும் ஆனாலும் டீச்சர்ஸ் தரும் பாடங்களை படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டு சீக்கிரமே மறக்கணும் நல்லதை மட்டும்தான் என் மனசு நினைக்கணும் மொத்தத்துல மனசு முழுசும் உங்க பிளஸிங்கால ஜாலியா தான் இருக்கும் மொத்தத்துல மனசு முழுசும் உங்க பிளஸிங்கால ஜாலியா தான் இருக்கும் எங்க கூட நீங்க இருக்க வேற என்ன வேணும் ஏசப்பா உங்க கூட நாங்க இருக்க எங்களுக்கு சந்தோஷம் ஏசப்பா 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 மாசங்கள ஏசப்பா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா உன்னதையின் பாதுகாப்பிடுவார்கள் எல்லா மலவரேணிகளையும் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் வேடனின் கண்ணில் நின்றும் கொண்டாளிக்கும் கல்யாண என்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறுகுகளால் உன்னை அரவணைப்பார் அவர் தம் ரெக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையை கேடயம் கௌசலமாகும் இருளை திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் நண்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உள்ள கொள்ளை நாய்க்கும் நண்பகலை தாக்கும் கொடைற வரைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் அனுப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் அணுகாது பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உன் கண்ணாலே நீர் காண்பீர் ஆண்டவரையும் புகலிடமாய் கொண்டீர் உன்னதரையும் விவரமாக்கி கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேராது வாதாய் உன் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர் காவல் கட்டளையிடுவார் உன் கால் கல்லின் மேல் மோடாதபடி அவர்கள் தங்கள் கைகளின் மேல் தாண்டி கொள்வர் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீ நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மேலும் மிரியன் பாம்பின் மேலும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் மீது அன்பு கொண்டதால் அவர்களை விடுவிப்பேன் அவர்களின் பெயரை ஆழ்ந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்களை நோக்கி மண்டாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன் அவர்களை துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீதியாயுள்ளா அவளுக்கு நிலைவளிப்பேன் என் மீட்பை அவளுக்கு வெளிப்படுத்துவேன் ஆமீன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி இதுவரையில் என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றி நீ, மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றி நீ, தாய் என்று உன்னைத்தான், என் தாய் என்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினே. மாதா மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. மேற்பண்பில்லாத மந்தை பலி மாறுமே, மேற்பண்பில்லாத மந்தை பலி மாறுமே. மேரி உன் ஜோதி கண்டான் இனி மாறுமே. மெழுகு போல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா. மாதம் மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. இல்லை பாருதல் தரும் தேவா, அலை தோலை தேத்திடுமே. இலை பாருதல் தரும் தேவா, அலை தோலை தேத்திடுமே. சிலுவை நிழல் கண்டன் தஞ்சம், தூவாய் அதில் தம்மிடுவே. சிலுவை நிழல் கண்டன் தஞ்சம், தூவாய் அதில் தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதான் கண்டறிந்தே தேவ சமூகத்திலே. வாழ்க்கை 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 மாடியே, வாழ்க்கை 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 மாடியே. மாற்றில்ல கண்ணியே மாண்டா உன்னை நீச்சடில் ஆட, நீச்சடில் ஆவாட். வாழ்க்கை 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 மாடியே, வாழ்க்கை 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 மாடியே. அருளன் தம்பிய வாழ்க்கை எங்கள் ஆட்சிப்பட்ட உடனே முடன கனியாகி ஏற்றுவோம். ஆட்சி பெற்றவட உணர்ந்த முடியாது இறைவனின் தாயே, பாவிங்களே எங்களுக்காக எப்பொழுதும் எங்களுக்கு இடப்பெண் வெள்ளையிலும் வேண்டுக்குள்ளுமாமேன். அருளன் தம்பிய வாழ்க்கை எங்கள் ஆட்சிப்பட்ட உடனே முடன கனியாகி ஆட்சிப்பட்டு உணர்ந்த முடியாது இறைவனின் தாயே, பாவிங்களே எங்களுக்காக எப்பொழுதும் எங்களுக்கு இடப்பெண் வெள்ளையிலும் வேண்டுக்குள்ளும் ஆமென். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானை சேனைகள் ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். யாரும் மரியாதை என்று நஞ்சாதிருந்து தேடி வந்து நல்லா பேசுனே. அழகான கண்ணில் அன்று கண்களாலே புரிந்தவென்று நினைத்த நான் வீழ்வாயனே. தூக்கி எறியப்பட்ட சிந்தை
கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா. என்னோட மனசுல என்னென்னமோ இருக்கு, எல்லாத்தையும் ஒளிந்து கீழுங்கப்பா. ஈசப்பா ஈசப்பா பக்கமுள்ள ஈசப்பா, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்கப்பா. என்னோட மனசுல என்னென்னமோ இருக்கு, எல்லாத்தையும் ஒளிந்து கீழுங்கப்பா. ஈசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளித்தாங்கப்பா. ஈசப்பா நீங்க வாங்கப்பா, உங்க பாசத்தை அள்ளித்தாங்கப்பா. ஆசிதரியும் நேச கத்தரே, ஆசிதரியும் நேச கத்தரே, ஜீவனில என்னை 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 தொடட்டும், ஜீவனில என்னை 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 இடட்டும். ஊத்து தண்ணீர எங்கள் தேவாவியே, ஜீவனரியே எங்கள் பொங்கி பொங்கி வார். ஆசிதரியும் நேச கத்தரே, ஆசிதரியும் நேச கத்தரே, ஜீவனில என்னை என்னை நிரப்பும், ஜீவனில என்னை 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 நிரப்பும். கண்மலையை பிறந்து வடானமத்திலே, கர்த்தாவின் ஜனகை தகமித்திலே. கண்மலையை பிறந்து வடானமத்திலே, கர்த்தாவின் ஜனகை தகனித்திலே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணி பாயும் மேசகத்தை வாக்காட்சியே, தண்ணி பாயும் மேசகத்தை வாக்காட்சியே. ஊட்டு தண்ணிலே எங்கள் தேவாவியே, ஜீவனரியே எங்கள் பொங்கி பொங்கி வார், பொங்கி பொங்கி வார். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்து கூட நேர வல்லமை வந்தா, உன கொடியெல்லாம் நடக்கும். உனக்குன அற்புதங்கள் நடக்கும், உன்னை பார்த்து எல்லாம் வியக்கும். உன்னை பார்த்து எல்லாம் அற்புதங்கள் நடக்கும், உன்னை பார்த்து எல்லாம் அற்புதங்கள் வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்து கூட தேவ வல்லமை வந்தா, உன்னை கொடியெல்லாம் நடக்கும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலை பிளந்து வந்தாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலை பிளந்து வந்தாந்திரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணி பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணி பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தின்ன பைகள் கூப்பி ஏத்தப்பாவை நோக்கி, நாம் தின்ன ஜெபம் தேவோம். நல்ல யானம் தாரும், நல்ல தூகம் தாரும், உன்ன உணவு தாரும், உடுத்த உடை தாரும். ஆமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க குழந்தைங்க தான் ஜோஜோ. கண்டிப்பா ஜோ, குழந்தைகளை மிஞ்ச இங்க யாருமே இல்ல. நீ என்ன சொல்ற? ரொம்ப கரெக்டா சொல்லிட்டப்போ. அதாவது குட்டீஸ், எருசலேம் நகருக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்த பிறகு யூதாஸ் அது வரைக்கும் நல்லவனா தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டான். ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வர்ற வரைக்கும் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், நல்லவங்களா தான் இருக்கும். நம்ம கிட்ட அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு கொடுக்குறாரா. ஸோ நம்ம இந்த பணம் காசெல்லாம் வந்த உடனே மனசு மாறி போயிருந்தோம்.
இனிமேல் அப்படி போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட வந்து நமக்கு எல்லாமே நல்ல படிப்பு, நல்ல வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்தாலும் நம்ம மனசு மாறாம இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி ஜோஜோ, நம்ம கடையை பூட்டுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கேன். நீ என்ன நினைக்க? கடனோட ஞாபகம் வருது. சீக்கிரமா கடையை சட்டிட்டு எனக்கு வாழைப்பழம் வாங்கி தரேன்னு சொன்னல, வா போலாம். எவ பார்த்து திங்கிறதுல இருப்பான். அதுவும் இந்த 8 மணி 9 மணி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு திங்கிறத நிறுத்தவே முடியாது. ஓகே குட்டீஸ், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய குட்டீஸோட புது புது டேலண்ட்ஸோட உங்களை வந்து பாக்குறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்பு அண்ணன் தமிழ் ஜோ. அப்புறம் அந்த வாழைப்பழத்துக்கு கேட்டான் பாத்தீங்களா, நம்முடைய தம்பி ஜோஜோ. அவனுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்காக அழகா பெர்ஃபார்ம் பண்ணி வாய்ஸும் கொடுத்து கைகளை ஆட்டி உங்ககிட்ட பேசின அன்பு அண்ணன் பிலிப். ஓகே, டாடா, பை பை, டேக் கேர். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.